சத்துரு அவன் இயல்பாவே அவனுடைய குணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரணமாக வரட்ட வெள்ளம் போல வருவானா. சத்துரு எப்படி வர்றாங்க? சத்துரு எப்படி வரான் பாருங்க. அவன் மாறு வேஷம் போட்டாலும் சரி, வஞ்சகமா வந்தாலும் சரி, நீங்கள் அறியாத நேரத்தில் வந்தாலும் சரி, நீங்கள் அறிஞ்சிருக்கிற நேரத்தில் வந்தாலும் சரி, அவன் வெள்ளம் போல வர்ற ஆள் தாங்க சாத்தான். அனுதினமும் உங்களை சோதிப்பதை, உங்களை பார்ப்பதை, உங்களை விசிட் பண்ணுவதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் அதுக்கு அடுத்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது இரண்டாவது முக்கியமான ஒன்று, அவன் எப்படி வருகிறாங்க, எதுக்காக வெள்ளம் போல வர்றா. அப்போதானே அக்னி வேலி காலியாகும். சுற்றி இருக்கிற அக்னி வேலியை அவிழ்த்து போகணும்னா வெள்ளம் போல அவன் வந்தானு. நம்முடைய ஆண்டவர் என்னதுங்க, தண்ணீரும் வெள்ளங்களும் அவருடைய அன்பு தணிக்க மாட்டாது. உன்னத பாடல் புஸ்தகத்தில் எப்படி வாசிக்கிறோம், அவருடைய அந்த அன்பின் வேலி இருக்கு பாருங்க, அவருடைய ஸ்நேகத்தின் வேலி இருக்கு பாருங்க, அவருடைய பிரியத்தின் வேலி இருக்கு பாருங்க. நம்மை சூழ்ந்து இருக்கிற இந்த கர்த்தருடைய பிரியத்தின் வேலி, அன்பின் வேலி, நேசத்தின் வேலி, அது திரண்ட தண்ணீர்கள் ஆனாலும் தணிக்கவே முடியாது. சாத்தானே மாத்திரம். அனுதினம் வருகிற சாத்தானை நீங்கள் புரிந்து கொள்கிறது போல அனுதினம் அவன் எப்படி வருகிறான், வெள்ளம் போல வாரிக்கொள்ளும்படி போகிறான். ஏசாயா 59:19 வாசிக்கிறோம். அவன் எப்படி வருகின்றான், வெள்ளம் போல் சத்துரு வருகிறானா. யோபுடைய வாழ்க்கையில் எப்படி வந்தான், இதே மாதிரி தாங்க வந்தான். யோபுடைய வீழ்ச்சிக்கும் தாழ்ச்சிக்கும் அவன் ஏழ்மையாய் மாறினது காரணம் முதலாவது சத்ரு, சாத்தான் என்கிற சத்ரு, அடுத்ததாக மனிதன் என்கிற சத்ரு, மூன்றாவதாக இயற்கை என்கிற சத்ரு. இயற்கையே அவனுக்கு சத்ருவாக மாறி போடுது. இப்போ நம்ம இந்த வசனத்தை கவனிக்கல. ஏசாயா 59:19 அவன் வெள்ளம் போல வர்றதுனால நமக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம் தெரியுங்களா, சுற்றி வேலி மாத்திரம் இல்லைங்க, மேலே கூட்டி பறந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமான்றீங்க? ஒரு பாஸ்டர் அப்படிதான் சொன்னார் பாருங்க. எப்படி சொன்னார்னா, என் ஊழியத்தை உடைக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. எப்படா இவன் ஊழியம் உடையும், எப்படா இவன் ஊழியம் உடையும், எப்படா இவன் ஊழியம் நினைச்சாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே என் ஊழியம் உடைஞ்சது. அவன் நினைச்ச மாதிரியே என் சர்ச்சு உடைஞ்சது. என்ன உடைய கட்டிக்கிட்டே இருந்து இன்னைக்கு 2000 விசுவாசிக்கு மேல இருக்கிறாங்க. நிறைய பேருடைய விருப்பம் அப்படிதான். இந்த சபை எப்படா உடையும், சாத்தானுடைய விருப்பம், மனிதருடைய விருப்பம். சில நேரங்களுடைய இயற்கையவே சாத்தான என்ன செய்யறான், நமக்கு விரோதமா திருப்பி இவருடைய விருப்பங்களை என்ன, எப்படா இந்த சபை உடையும், எப்படா இந்த ஊழிய உடையும். நம்முடைய வாழ்க்கையில இது குறைய கிடையாது பாருங்க. நேற்று கூட பிரதர் சொன்னார் பாருங்க, 10க்கு 10 ரூம்ல மட்டும் 1 ரூம்ல ஆரம்பிச்சா நம்மளும் இடிக்கிறோம் கட்டுறா. உடையும் போதெல்லாம் யோசிக்கிறோம் உடஞ்சு போச்சோன்னு. உடையும் போதெல்லாம் என்ன செய்ய யோசிக்கிறா, மனுஷன் என்ன செய்ய, சாத்தானுக்கு புரிஞ்சுக்கிடுவா, மனுஷனுக்கு தான் புரியல, யோசிக்கிறான் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. நம்முடைய ஊழிய பிரயாணத்திலும் பாருங்க, இந்த 10-11 வருடங்களாக, அதாவது இங்கே ஊழியத்தில் உடைக்கத்தான் செய்கிறோம். ஆண்டவர் என்ன தான் செய்துறாரு, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமான்றீங்க?